எனக்கு இந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு ஐஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? நேற்று நம்ம ஷாப்புக்கு ஒரு பையன் வந்து இது மாதிரி எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு லேப்டாப் எடுத்து கொடுத்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஐஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதுவும் எப்படி ஒரு சீல்டே பிரிக்காத இந்த லேப்டாப்பை. என்னடா தம்பி, கவர்மெண்ட் உனக்கு யூஸ் பண்ண கொடுத்தது ஏன்ட்ட விற்க கொண்டு வர அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னான்னு நீங்களே கேளுங்களேன். ப்ரோ எனக்கு தேர்ட் இயர் படிக்கிறப்ப லேப்டாப் கொடுக்குறாங்க, எனக்கு இப்போ இது தேவையே கிடையாது. நான் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கொடுத்துருந்தா கூட ஓகே, ஏன்னா நான் அப்பயே ஒரு லேப்டாப் வாங்கி இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டேன். இப்போ அந்த லேப்டாப் வாங்கி நான் என்ன பண்றது? அந்த பையன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்க மாதிரி தாங்க படுது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. 2021 வந்த ஒரு கவர்மெண்ட் இது வரைக்கும் 5 வருஷம் எந்த ஒரு சலுகையுமே பெருசா கொடுக்கல. முக்கியமா லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, சைக்கிள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, இது எதுவுமே கொடுக்கல. இப்போ ரீசெண்டா பொங்கல் வந்துச்சுல, பொங்கல 3000 ரூபாய் கொடுத்தாங்களே, எத்தனை பொங்கல்ல நீங்க 3000 ரூபாய் வாங்கிருக்கீங்க? எலெக்ஷன் நெருங்க உங்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வேகமா நிறைவேற்றி கொடுக்குறேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது பண்றாங்க. எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்ல பாக்குற உங்களுக்கும் தோணுதா? நிஜமாவே நீங்க நான் ஒரு கட்சியா சார்பா பேசுறேன், நான் இந்த ஆள்ற கட்சியை நான் எதிர்த்து பேசுறேன்னா நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, இது மாதிரி எனக்கு இந்த விஷயம் அவசரமா இந்த வருஷம் பண்றதுக்கு காரணம் எனக்கு என்னமோ ஓட்டு வங்கியை வச்சு மட்டும் தான் இது எல்லாமே நடக்குதோ அப்படின்றது எனக்கு தோணுது. அதுவும் பர்டிகுலரா உங்களுக்கு 11th 12th எல்லாம் கொடுக்கலங்க, காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க, இல்ல காலேஜ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் ஓட்டு உரிமை வந்திருக்கு அப்படின்றத வச்சு அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு தோணுன விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஜெனூனா என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிஜமா நான் தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன், இல்ல உங்களோட கருத்து என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலா அந்த லேப்டாப் கொண்டு வந்த பையன் கிட்ட அதை வாங்கினா வாங்கலையான்னு பாருங்க. ப்ரோ ஆக்சுவலி இது உங்களுக்கு கவர்மெண்ட் யூஸ் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க சேல் பண்ணணும்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. உங்களுக்கு அக்காவோ தம்பியோ அண்ணனோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ ஒரு 4 வருஷம் கொடுக்காம எலெக்ஷன் வரப்போ கொடுத்தா என்ன ப்ரோ நியாயம்? சொல்லுங்க. சொல்றதும் கரெக்டு தான். என்னன்றதை பார்க்குற மக்கள் கமெண்ட்ல சொல்லட்டும்.